Hi guys, good morning. Welcome to CWJ Reasoning classes. இது ரீசனிங் செக்ஷனில் உங்களுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டமால் செஷன் தான் இது. லைவோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது உங்களுக்கு லைவாக இருக்காது, ப்ரீமியராக வந்து விசிபிள் ஆகும். சரியா? ஸோ லைவ் மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து லைவ் மார்க் மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ மட்டும் கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் நம்மக்கிட்ட 12 months வேலிடிட்டி 855க்கு அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் www.crackrejack.com வெப்சைட் போய்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் கோட்டோட ப்ரோக்ராமும் போயிட்டுருக்கு. பிகினர் பேட்ச் 3.4 அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஏதாவது இந்த பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்தது அப்படின்னா, என்கொயரி எது இருக்குது அப்படின்னா 9655527123 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிலாஜிசம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வித்தின் 10 secondsக்குள்ளே ட்ரை பண்ணணும். சரி, எனக்கு ஃபுல்லாகவே லைவ் அப்படின்னா டைம் வச்சுக்கலாம். டைம் அப்போ ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஒன்லி ஒன் ஃபாலோஸ். சரியாப்பா? ஸோ டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க? நோ சைனா இஸ் அ கியூபா, ஒன்லி ஃபியூ சத் இஸ் சைனா. No Chad is child. So first conclusion, all Chad being Cuba is not a possibility. ஓகேவா? எல்லா சத்தும் கியூபாவாக வர்றது பாசிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஆக்சுவலி ஃபுல் சைனாவுமே நமக்கு கியூபாக்குள்ளே வராது. அப்போ அதில் இருக்கிற இந்த சம் பார்ட் ஆஃப் சத்தும் நாட் அப்படிங்கிறது கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன், ஆல் சைனா பீயிங் சைல்டு இஸ் அ பாசிபிலிட்டி. ராங் இது. ஏன்னா ஃபுல் சைனாவுமே நமக்கு சைல்டு ஆகாது. அப்போ அதில் இருக்கிற சம் பார்ட் ஆஃப் தட் இஸ், ஏன் ஃபுல் சைனா சைல்டு ஆகாதுன்னா ஃபுல் சத் நமக்கு சைல்டு கிடையாது. ஸோ அப்போ இந்த சம் பார்ட் ஆஃப் சைனா இஸ் நாட் சைல்டு. அதனால் ஆல் சைனா பீயிங் சைல்டு இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ராங். ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டைம் அப். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கய்யா? ஆல் தீபாவளி இஸ் தசரா. சரி, ஆக்சுவலி ஆன்சர் என்னென்னா இதுக்கு நெய்தர் ஒன் நார் டூ. ஆல் தீபாவளி இஸ் தசரா, ஆல் தசரா இஸ் துர்கா பூஜா, ஒன்லி ஃபியூ ஹோலி இஸ் தீபாவளி. ஓகேவா? ஒன்லி ஃபியூ ஹோலி இஸ் தீபாவளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன? நோ ஹோலி இஸ் அ துர்கா பூஜா. ஹோலி அண்ட் துர்கா பூஜாக்கு நோ ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ராங். ஆல் தசரா கேன் நெவர் பி ஹோலி. ஆல் கேன் நெவர் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் நாட். சரியா? தசரா அண்ட் ஹோலிக்கு சம் நாட் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? சம் ரிலேஷன் ஓகே, பட் சம் நாட் அப்படிங்கிறது நாட். ஸோ அதனால் நெய்தர் ஒன் நார் டூ அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? தேர்ட் ஒன் சால்வ் பண்ணுங்கய்யா. Yes, so answer both 1 and 2 follows correct. So only few Ramadan is Bali Shakki. Yes, correct ah போட்டுருக்காங்களா? ஸோ பாலி ஷக்கி அண்ட் ஈஸ்டருக்கு நோ ரிலேஷன். ஆல் ஈஸ்டர் இஸ் ஓணம். டயக்ராம் கரெக்டாக தான் இருக்குது. கன்க்ளூஷன் என்னப்பா? சம் பாலி ஷக்கி பீயிங் ஓணம் இஸ் அ பாசிபிலிட்டி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சம் ரிலேஷன் வர்றது பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. எஸ், பாசிபிள் இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டைரக்ட் ரிலேஷன் எதுவும் இல்லை. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டியுமே வரும். சம் ரமதான் இஸ் நாட் ஈஸ்டர். ஆர் அண்ட் ஈஸ்டருக்கு நடுவில் சம் நாட் ரிலேஷன் கரெக்டான. இந்த ஃபுல் பியும் ஈஸ்டருக்குள்ளே வராதுன்னா அப்போ அதில் இருக்கிற சம் பார்ட் ஆஃப் ஆரும்
நாட் ஈஸ்டர் அப்படிங்கிறது ட்ரூ. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நீங்கள் ஒரு 1 minute சால்வ் பண்ணலாம்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்க. முடிச்சிட்டிங்கன்னா டன்னு சொல்லுங்கள். நம்ம கொஸ்டின் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சால்வ் பண்ணியாச்சா? டைம் அப். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேமிலியில் 6 members இருக்காங்க. அவங்க நேம் கொடுத்துருக்காங்கப்பா. 2 மேரிட் கப்பல் இருக்காங்க. டி வந்து மதர் ஆஃப் ஏ. டி இஸ் த மதர் ஆஃப் ஏ. எம் இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் டி. தட் இஸ் டிக்கு ஒரு ஸ்பவுஸ் இருப்பாங்களே, அவங்களுடைய ஃபாதர் வந்து இந்த எம். ஐ இஸ் த சன் ஆஃப் வி. ஐ வியோடைய சன்னு சொல்லிட்டாங்க. ஹெச் இஸ் த பேட்டர்னல் அங்கிள் ஆஃப் ஏ. ஏக்கு ஒரு பேட்டர்னல் அங்கிள், அவங்க ஹெச். எம் இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் வி. எம் வியோடைய ஸ்பவுஸ். அப்போ வியோடைய சன் ஐ. 2 மேரிட் கப்பல் டிஎன்ஐயும் விஎன்எம்மும். ஸோ இதுதான் நமக்கான ஃபேமிலி ட்ரீ. ஏவோடைய ரிலேஷன் ஏ மேலா ஃபீமேலான்னு கன்ஃபார்ம் ஆகலை. சரியாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஏ ரிலேட்டட் டு எம். ஏ எம்முக்கு என்ன ரிலேஷன் கெனாட் பி டிட்டர்மைன். ஏன்னா ஜெண்டர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பிரதர் ஆஃப் ஐ. ஹூ அமாங் தி ஃபாலோயிங் இஸ் த பிரதர் ஆஃப் ஐ. ஐயோட பிரதர் யாரு? ஐயோட பிரதர் ஹெச். தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த சம் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள முடிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. எஸ், ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாமா? ஸோ 8 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் ஈவன் பொசிஷன்ஸில் இருக்கிற டிஜிட்ஸ், ஓகேவா? ஈவன் டிஜிட் கிடையாது, ஈவன் பொசிஷன். அதாவது செகண்ட், 4th, 6th, 8th, 10th, 12th இதெல்லாம் ட்ராப் பண்ணிடுறீங்க. சரியா? ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் லெஃப்ட்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர்னா அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாமா? ஸோ எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் 5th ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து 5வது டிஜிட் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் ஹேண்ட்லேருந்து செக் பண்ணேன்னா 5th என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 3 5 7. ரைட் ஹேண்ட்லேருந்து 5th டிஜிட்டாக இருக்கிறது 8. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்கப்பா. இதுவும் ஒரு 1 minute நீங்கள் சால்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுறீங்களா இந்த சம்? ஆன்சர் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம்.
எஸ் டைம் அப். ஸோ ஆன்சர் என்னன்னா ஒன்லி ஒன் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ கொஸ்டின் என்னங்கிறத பாருங்கள். ஒரு 6% இருக்காங்க, அவங்க நேம் கொடுத்துட்டாங்க, ரோவில் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாருமே நார்த் டைரக்ஷன். ஸோ கொஸ்டின் வந்து ஹூ அமாங் தி ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் பர்சன் யார்? ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். W சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் P. P ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த Pக்கு தேர்ட் ரைட்டில் W போடணும். சரியாப்பா? எய்தர் W ஆர் P சிட்ஸ் அட் எண்ட் ஆஃப் த ரோ. இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் என்னவா இருக்கணும்? எனக்கு எண்ட் ஆஃப் த ரோவாக இருக்கணும். சப்போஸ் P எண்ட் அப்படின்னா இன்னும் எனக்கு 2% இந்த ரைட் ஹேண்டில் வருவாங்க. இல்லை W எண்டாக இருந்தால் 2 பேர் இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகும். E sits second to the left of one who sits immediate left of R. என்ன சொல்கிறாங்கப்பா? ஆருக்கு இமீடியட் லெஃப்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு செகண்ட் லெஃப்டில் தான் நீங்கள் E ஃபிக்ஸ் பண்ணணும். T is the only neighbor of R. ஆருக்கு ஒரே நெய்பர் T மட்டும்தான். தட் இஸ் R எண்டில் இருக்குது, அந்த ஆருக்கு Tன்னு ஒரு நெய்பர். ஸோ ஆருக்கு இமீடியட் லெஃப்ட், அந்த பர்சனுக்கு செகண்ட் லெஃப்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? E போடணும். பட் இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் பாசிபிலிட்டியில் ஆருக்கு இமீடியட் லெஃப்ட் வராது, ஏன்னா ரோ எண்ட் ஆகுறதுனால. ஸோ செகண்ட் ஒன்னை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதில் N போட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வர்றது யார்? W. ஸோ என்னுடைய கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சஃபிஷியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு, நம்ம அதோடய ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணணும். 3 person are sitting between N and R. R who sits immediate right of T. அதாவது Nக்கும் Rக்கும் நடுவில் 3 பேர். எதர் என்னோட ரைட்டில் R இருக்கலாம், இல்லைன்னா என்னோட லெஃப்ட் சைடு R இருக்கலாம். R யாரோட இமீடியட் ரைட்? Tயோட இமீடியட் ரைட். ஓகேவா? N doesn't sit at end of the row. N end of the row வராது. ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், 3 6 ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே நான் N போட்டிருக்கேன், N எண்ட் ஆஃப் த ரோ வரக்கூடாதுன்னா அப்போ இன்னொருத்தர் இங்கே இருக்கணும். பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் 7% வர்றாங்க, எனக்கு மொத்தமே 6. அதனால் இது கேன்சல். ஃபஸ்ட் ஒன் ஹோல்ட் ஆகும். பட் இருந்தாலும் இன்னும் நம்ம எவ்வளோ பீப்புள் ஃபிக்ஸ் பண்ணணும்? 3. அந்த 3ல் யார் வேணாலும் இந்த தேர்ட் ரைட் ஹேண்ட் வரலாம். கரெக்டாக? கொஸ்டின் என்ன? ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் பொசிஷன் யார்? இன்னும் நம்ம 3 பீப்புள் ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் PWE. ஸோ இந்த பிளேஸில் P வரலாம், W வரலாம், E வரலாம். மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட், ஒன்லி ஒன் அலோன் இஸ் சஃபிஷியன்ட். 8th ஒன் போடுங்க. டைம் அப். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கப்பா ஆன்சர்? கொஸ்டின் வந்து வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் M வித் ரெஸ்பெக்ட் டு S. எஸ்லேருந்து பார்க்கும்போது M என்ன டைரக்ஷன்? ஸோ அதுக்கு எனக்கு போத் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். ரெண்டுமே தேவைப்படுது ஆன்சர் பண்ணுறதுக்கு. செக் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? N is to the north of H. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறேன். N is to the north of H. டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். H which is west of D. H Tக்கு வெஸ்டில் இருக்குது. L is to the east of M. M ஓட ஈஸ்டில் L போடணும். M which is north east of N. M எங்கே வரணும்? Nக்கு நார்த் ஈஸ்டில் வரணும். ஸோ என்னோடைய நார்த் ஈஸ்ட் ஓகே, Nக்கு நார்த் ஈஸ்டில் M போடுவீங்க. பட் இந்த MT ஒரே லைனில் வரணுமா, இல்லை டீலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணுமா, இல்லை இன்னும் முன்னாடி போகணுமான்றது நமக்கு தெரியாது. ஸோ எம்மோட ஈஸ்டில் L போடுவோம். ஓகேவா? ஸோ எம்முக்கு ஈஸ்டில் எல்லுங்கிறது ஓகே, என்னோட நார்த் ஈஸ்டில் M ஓகே. பட் இந்த M அண்ட் T ஸ்ட்ரைட் லைனா இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. தென் இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டே கொடுக்கல. கொஸ்டின் என்ன? எஸ்லேருந்து பார்க்கும்போது M என்ன டைரக்ஷன்? எஸ் பாயிண்ட்டே இல்லை, அப்புறம் நான் எம்மோட டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்
நாட் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ செகண்ட் ஒன்று செக் பண்ணுறேன். எம் இஸ் நார்த் ஆஃப் டி. எம் வந்து டீக்கு நார்த்தில் இருக்கணும். எஸ் இஸ் வெஸ்ட் ஆஃப் என். எஸ் என்னோட வெஸ்ட்டில். இப்போ இந்த மாதிரி ரெண்டு தனி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் எம் எஸ் டைரெக்ஷன் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் சஃபிஷியன்ட் இல்லை, செகண்ட் ஒன்றும் சஃபிஷியன்ட் இல்லைன்னா மர்ஜ் பண்ணி பார்க்கணும். இதை எடுத்துகிட்டு போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தட் இஸ் இங்கே நமக்கு டவுட் இருந்துச்சுல, எம் அண்ட் டி ஸ்ட்ரெயிட் லைனாக டிஃபர் ஆகுமான்னு. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லிட்டாங்க? எம் டீக்கு நார்த்தில் இருக்கணும். அப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த என்னோட வெஸ்ட்டில் எஸ் இருக்கணும். ஸோ இப்போ என்னால் சொல்ல முடியுமா? எஸ்லேருந்து பார்க்கும்போது எம் என்ன டைரெக்ஷன்? நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஆன்சர் வருது. அப்போ ரெண்டையும் மர்ஜ் பண்ணாத ஆன்சர் கிடைக்குது. ஸோ போத் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். அடுத்த டேட்டா சஃபிஷியன்சி போடுங்கய்யா. ஸோ ஒரு 5% டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் தீபாவளி போனஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. லீஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க. லீஸ்ட் எஸ் டைம் அப். ஸோ ஆன்சர் என்னென்னா பி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி, தட் இஸ் 2 alone is sufficient. செகண்ட் ஒன் மட்டும் எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, 2 மட்டுமே சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அனி கெட்ஸ் மோர் அமௌண்ட் தென் அமு. அனி மோர் தென் அமு பட் லெஸ் தென் அமர். அகில் கெட்ஸ் மோர் தென் ஆஷ். அகில் மோர் தென் ஆஷ் அப்படின்றது ஓகே. பட் இந்த ரெண்டு பேரையும் இந்த 3 பேரோட மர்ஜ் பண்ணோன்னா ஃபார்வர்டாக இல்லை லாஸ்ட்டில் வர்றாங்களான்றது ஐடியா இல்லை. ஸோ இதை வச்சு என்னால் லீஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நாட் சஃபிஷியன்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், ஒன்லி 2 person are between அனி அண்ட் ஆஷ் who got amount just less than அகில். அனி அண்ட் ஆஷ்க்கு நடுவில் 2 பேருன்னு சொல்லிட்டாங்க. பட் அனிக்கு ஆஃப்டர் தான் ஆஷ் வரணுமா இல்லை ஆஷ்க்கு ஆஃப்டர் அனி வரணுமான்றது தெரியல. ஸோ 2 பாசிபிலிட்டி. ஆஷ் யாரை விட ஜஸ்ட் லெஸ் தெனாக இருக்காங்க? அகிலை விட. நெய்தர் அனி நார் அகில் கெட் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் போனஸ். அனி அகில் ஹையஸ்ட் வரக்கூடாது. ஸோ அனி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 people ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒருத்தர் போடணும். அனி ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா அப்போ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒருத்தர் வரணும். அகில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஒன் ராங் ஆகுது. ஓகேவா? ரிமைனிங் 2 பிளேஸ் இருக்குப்பா. இதில் யாரெல்லாம் வரலாம்? அமர் வரலாம், அம்மு வரலாம். பட் நம்ம கொஸ்டின் என்ன, லீஸ்ட் யார்? ஸோ லீஸ்ட் ஆஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 2 பிளேஸ் யார் வராங்கன்னு தெரியல, பட் லீஸ்ட் வந்து ஆஷ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்லி 2 alone is sufficient. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு 5% 6 டிஃப்ரெண்ட் மந்தில் 5 டிஃப்ரெண்ட் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவம்பர் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது யார்? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கா? செகண்ட் ஒன் இருக்கா? இல்லை போத் மர்ஜ் பண்ணாத ஆன்சர் கிடைக்குதா? இல்லை மர்ஜ் பண்ணியும் கிடைக்கலைன்னா நெய்தர் நார்.
டைம் அப். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ நெய்தர் ஒன் நார் டூன்னு சொல்கிறாங்க. நெய்தர் நார் எப்போ சூஸ் பண்ணுவீங்கன்னா மர்ஜ் பண்ணி ஆன்சர் கிடைக்கலனா நெய்தர் நார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இசட் செலிப்ரேட் அ மந்த் விச் ஹேஸ் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். இசட் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிற மந்தில் வரணும். தட் இஸ் எய்தர் ஜூலையாக இருக்கலாம் இல்லைன்னா டிசம்பர். 2 பர்சன் செலிப்ரேட்டட் பிட்வீன் இசட் அண்ட் எக்ஸ். இசட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 2 பேர். யூ செலிப்ரேட்ஸ் பர்த்டே இந்த அட்ஜசன்ட் மந்த் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற மந்தில் யூ போடணும். சரியா? அட்ஜசன்ட் மந்த்துப்பா. ஸோ ஜூலைக்கு அட்ஜசன்ட் ஆகஸ்ட்டு வரும், ஜூனு வரும். பட் ஆகஸ்ட் இங்கே இல்லாதனால ஜூனில் யூ போட்டுக்கிறோம். இப்போ ரிமைனிங் இன்னும் 2% இருக்காங்களா? 2% இருக்காங்க. இன்னொன்று இங்கே இருக்கிற பாசிபிலிட்டியில் நவம்பரில் யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே எனக்கு யார் வேணாலும் வரலாம். ரிமைனிங் யார் 2%? வி அண்ட் டபிள்யூ. எய்தர் வி இங்கே வந்தால் டபிள்யூ வரும், இல்லை டபிள்யூ இங்கே ஃபிக்ஸ் ஆச்சுன்னா வி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே 2 பாசிபிலிட்டி வருது. எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்காதனால ஃபர்ஸ்ட் ஒன் நாட் சஃபிஷியன்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. யூ செலிப்ரேட்ஸ் இமீடியட்லி பிஃபோர் இசட். யூ இசட்டுக்கு இமீடியட் பிஃபோர். யூ அண்ட் இசட் டு நாட் செலிப்ரேட் இன் த மந்த் விச் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் டேஸ். யூ அண்ட் இசட் சேம் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிற மந்த் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் அப்போ ஒருத்தர் 30 டேஸ்னால் ஒருத்தர் 31. அப்போ யூ ஜூனாக இருக்குது அப்படின்னா இசட் வந்து ஜூலை. அப்படின்னா தான் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் வருது. இல்லைன்னா யூ நவம்பராக இருந்தால் இசட் டிசம்பர். நெக்ஸ்ட் 2% பிட்வீன் யூ அண்ட் வி. யூ அண்ட் விக்கு நடுவில் 2 பேர். ஸோ இதுலேயும் பாருங்கள், நவம்பருக்கு 2 பாசிபிலிட்டி வருது. எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல. சரியா? ஸோ இப்போ மர்ஜ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஒன்னை நீங்கள் செகண்ட் ஒன்னோட மர்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் யூ வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. சேமாக யூ வர்றது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லையும். பட் இங்கே எக்ஸ் இசட்டுன்னு மாறி வந்திருக்கு. ஸோ மர்ஜ் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கிறனால. அதனால் நெய்தர் ஒன் நார் டூ. ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். எஸ். ஸோ ஆன்சர் ZSI. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்? Subtraction of place value of second alphabet from first is equal to third alphabet. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆல்ஃபபெட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தால் லாஸ்ட் ஆல்ஃபபெட் வரணும். இப்போ RND எடுத்துக்கிட்டிங்கன்னா R18, N14, D வந்து 4. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 வருதா? ஸோ லாஸ்ட் எலமெண்ட் வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். பட் இந்த லாஜிக்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொடுத்துருக்காங்கப்பா. சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன், who among the following get less salary than L? எல்லை விட கம்மியான சேலரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா both A and Pன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் P and N. ஓகேவா? ஸோ நமக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 6% டிஃப்ரெண்ட் சேலரிஸ்ப்பா. Q மோர் தென் எம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? Q மோர் தென் எம், எம் மோர் தென் எல். ஓகேவா? லாஸ்ட் லைன் L கெட்ஸ் மோர் தென் என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது.
அண்ட் பி அண்ட் கியூக்கு நடுவில் 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கியூ போட்டிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கியூக்கு ஆஃப்டரும் நான் என்ன பண்ணிக்கலாம், பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ டஸ் நாட் கெட் லெஸ் சேலரி தென் கியூ. கியூவை விட ஓ லெஸ் தென் கிடையாது. அப்போ கியூவை விட அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஓ போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெய்தர் பி நார் ஓ இஸ் ஹையஸ்ட் சேலரைடு பெய்ட். ஸோ பி அண்ட் என் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா பியை செகண்ட் பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வரவங்கள போட்டுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஓக்யூ ஓக்யூ. ஸோ அப்போ பி ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா நமக்கு ஹையஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஓக்யூ கியூலேருந்து ஆஃப்டர் எம் அண்ட் எல் பி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வருது. கியூ 25,000 இருந்தால் அப்போ ஓவுடைய சேலரி என்ன? கியூ 25,000னா ஓ கியூவை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஓ தான் ஹையஸ்ட் பர்சன். அப்போ 25 விட அதிகமாக 28. ஸோ 14th ஒன் ஆப்ஷன் ஏ. New person Y joins the company and gets salary equal to one who gets third highest salary. ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் என்னப்பா? ஓ ஓக்கு ஆஃப்டர் கியூ, கியூக்கு ஆஃப்டர் எம், எம்க்கு ஆஃப்டர் எல், அடுத்து பி அண்ட் என். இதான நம்ம அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தது. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நியூ பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவங்க சேலரி வந்து தேர்ட் ஹையஸ்ட் பர்சனோடைய சேலரி, தட் இஸ் 50,000க்கு ஈக்குவலாக இருக்குது ஒய்யோடைய சேலரி. நியூ பர்சன் யார்? ஒய். இப்போ வாட் மஸ்ட் பி த சம் ஆஃப் ஒய் அண்ட் என். அப்போ டோட்டல் ஒய் அண்ட் என் என்னவா இருக்கலான்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் எதுவும் லீஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? கொடுக்கல. ஓகே. ஸோ என்னவா இருக்கலாம்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒய் வந்து 50,000 வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஏன்னா 50,000 தானே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுங்கள். 60லேருந்து இந்த 50,000 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என் எவ்வளோ கிடைக்குது? 10,000. இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா என் 50யை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். 70லேருந்து 50யை மைனஸ் பண்ணாலும் 20,000 வருது. இதுவும் பாசிபிள். இந்த 65,000லேருந்து 50யை மைனஸ் பண்ணாலும் 15. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிபிள்ப்பா. ஸோ ஆல் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். கண்டிஷன் என்னன்னா அது 50,000 விட என் கம்மியாக இருக்கணும். அது இந்த எல்லாத்துலேயுமே அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. டைரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். டிஸ்டன்ஸ் கொடுக்கல, தட் மீன்ஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஒரு 1 மினிட்குள்ளே இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பார்க்கலாமா? இ இஸ் டு த நார்த் ஆஃப் டி. இ வந்து டீக்கு நார்த்துப்பா. ஸோ டீயோடைய நார்த்தில் இ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த இ அண்ட் டீயை கனெக்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பாருங்கள். பி இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டி அண்ட் ஹெச். ஸோ டீக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் பி. பட் அது ரைட்டா லெஃப்டான்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதனால் இது ஹோலில் இருக்கட்டும். G is exactly between M and E. Mக்கும் Eக்கும் exact betweenல G இருக்கணும். E வந்து west of M. So E is west of M. இப்போ G fix பண்ண முடியுதான்னு பாருங்க. G M and Eக்கு exact between. So G போட்டாச்சா? ஸோ இந்த G கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இல்லை. ஸோ M கனெக்ட் பண்ணுறது M is to the north of S. S which is south of H. அப்போ H வந்து எந்த இடத்துல வரணும்? இன்னொன்று P is exactly between T and H. Okay. M is north of S. S which is south of H. அப்போ S கீழே வருது. Tயும் Sயும் ஸ்ட்ரைட் லைன் கிடையாதுப்பா. ஸோ இங்கே H போட்டுக்கிறோம். Hக்கு சவுத்தில் S வருது.
ஸோ இந்த பாயிண்ட்ல P ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சா? R is to the west of S, P is north of R. அப்போ R இந்த பாயிண்ட்ல வரும். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல அந்த கண்டிஷன் வரலப்பா. ஏன்னா ஹெச்சோடைய சவுத்தில் எஸ் இருக்கணும், டிஹெச் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும்னா அப்போ சேம் டிஸ்டன்ஸ் கிடையாது, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் இ வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்? ஹெச்ல இருந்து பார்க்கும்போது இ என்ன டைரக்ஷன்? நார்த் வெஸ்ட், ஆப்ஷன் சி. கரெக்டா? ஓகே. பிக்கு நார்த்தில் இருக்கிற பாயிண்ட் எது? ஜி, ஆப்ஷன் இ. ஸோ நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் நெய்தர் ஒன் நார் டூ. எஃப் கிரேட்டர் தென் பி கேட்டிருக்காங்களா? ஸோ எஃப் டு பி வரணும்னா நம்ம எஃப்லேருந்து எஸ் வரணும், எஸ்லேருந்து பி. இங்கே உங்களுக்கு ஸ்டார்டிங்கே லெஸ் தென் வந்திருக்கு, ஆனால் கன்க்ளூஷனில் கிரேட்டர் இருக்குது, ஸோ வராது. அடுத்து ஜே டு ஜி எப்படி வரும்? ஜேலேருந்து எஸ், எஸ்லேருந்து ஜி. இது வரைக்கும் ஓகேப்பா, பட் எஸ்லேருந்து உங்களுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வரனால செகண்ட் ஒன்று வராது, நெய்தர் ஒன் நார் டூ. நெக்ஸ்ட் ஒன். Yes, so answer only one is true. Correct. First one மட்டும் ட்ரூ ஆயிருக்கு. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 9% ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். சிலர் நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்க, சிலர் சவுத். பட் எவ்வளோன்றது கொடுக்கல. நோ மோர் தென் 2% சிட்டிங் டுகெதர் ஆர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். அட்ஜசன்ட் பர்சன் ரெண்டுக்கு அதிகமாக சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. 2 to 3 ட்ரை பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Two minutes more. பை டைரக்ஷன் வர மாதிரி ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின், டி என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க? டி ஓட டைரக்ஷன் என்ன? சவுத்தா நார்த்தா? சவுத் ஆர் நார்த்?
ஓகே, டைம் அப். டி வந்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கப்பா. சரி, இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். டி நார்த் டைரக்ஷன். சப்போஸ் யாருக்காவது சவுத் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இல்லை அரேஞ்ச்மெண்ட் தப்பாக இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, வி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எக்ஸ் போத் ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எக்ஸோட தேர்ட் ரைட்டில் வி ஃபிக்ஸ் பண்ணோம். மேபி எக்ஸ் எனக்கு நார்த்தாக இருக்கலாம். தேர்ட் ரைட்டில் வி, எக்ஸ் நார்த்துங்கிறனால வி சவுத். இல்லை எக்ஸ் சவுத்தாக இருக்கலாம். ஸோ எக்ஸோட தேர்ட் ரைட்டில் வி போடுறோம். எக்ஸ் சவுத் அப்படிங்கிறனால வி வந்து நார்த் டைரக்ஷன். டி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு இமீடியட் லெஃப்ட் பொசிஷனில் டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒன்லி ஒன் பர்சன் சிட் டு த ரைட் ஆஃப் டி. டீக்கு ரைட்டில் ஒருத்தர் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டீயை நான் நார்த்துன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டீக்கு ரைட்டில் இப்போவே 4% இருக்காங்க. ஸோ டீயை நார்த்துன்னு எடுத்துக்கக்கூடாது, சவுத்துன்னு எடுத்து ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ இது ரோவோட எண் 36. ரிமைனிங் 3% இங்கே வந்து ரோ கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் டீயை நார்த்துன்னு எடுத்தால் தான் டீயோட ரைட்டில் ஒன்லி 1%. ஓகேவா? ரிமைனிங் 3% இந்த சைட் போட்டு உங்கள் ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது, நம்பர் ஆஃப் பர்சன் சிட் டு த ரைட் ஆஃப் டி இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் டு த ரைட் ஆஃப் எஸ். டி ரைட்டில் எவ்வளோ பர்சனோ ஸோ சேம் எஸ்ஸோட ரைட்டில் இருக்கணும். இங்கே டீக்கு ரைட்டில் ஒருத்தர், அப்போ எஸ்ஸோட ரைட்டில் 1%, எஸ் நார்த் ஃபேஸிங். இங்கேயும் டீக்கு ரைட்டில் 1%, ஸோ எஸ் சவுத் ஃபேஸிங்காக இருந்ததுன்னா எஸ்ஸோட ரைட்டில் 1%. எஸ் அண்ட் ஆர் ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். எஸ்ஸும் ஆரும் இமீடியட் நெய்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா, அதுவும் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். ஆர் எண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேஸ் 1ல் எஸ்ஸோட லெஃப்டில் ஆரையும் இங்கேயும் எஸ்ஸோட லெஃப்டில் ஆரை போட்டுக்கணும். ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். அடுத்தது, த பர்சன் ஹூ ஆர் சிட்டிங் அட் த எண்ட் அண்ட் ஃபேஸ் த சேம் டைரக்ஷன். இது என்ன ஸ்டேட்மெண்ட்? எண்டில் இருக்கிறவங்க சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். சரியா? ஓகே, என் சேம் டைரக்ஷன். Q sits adjacent to T. Tக்கு adjacent Q போட்டுக்கிறீங்க. இப்போ W is neither sitting adjacent to V nor S. Vக்கு adjacent to W கிடையாது, Sக்கு adjacent to கிடையாது. Immediate neighbors of W are facing opposite direction. W ஓட neighbors opposite direction. So case 1ல W ஓட one of the neighbor X northங்கிறனால இந்த neighbor south. இங்கே இந்த neighbor north face பண்ணும். U is facing north direction. U ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. U நார்த் டைரக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்? யூக்கு 2 பிளேஸ் இங்கே வராது U கண்டிப்பாக. அப்போ நான் யூவை இங்கே போட்டு நார்த் டைரக்ஷன் போட்டுக்கிறேன். எண்டில் இருக்கிறவங்க சேம் டைரக்ஷனாக இருக்கணும். கேஸ் 2 பாருங்கள். யூவை நம்ம இங்கே போடலாம், இல்லைன்னா இந்த பொசிஷனில் போடலாம். கேஸ் 2க்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கேஸ் 2 ஹோல்டில் இருக்கட்டும். Number of persons sitting to the left of U is 1 more than to the left of W. ஸோ இதை வச்சு கேஸ் ஃபைனலைஸ் பண்ணலாம்ப்பா. யூக்கு லெஃப்டில் இருக்கிறவங்களுடைய கவுண்ட் 1 மோர் தெனாக இருக்கணும். யாரை விட? டபிள்யூக்கு லெஃப்டில் இருக்கிறத விட. ஸோ கேஸ் 1ல் பாருங்கள், யூக்கு லெஃப்டில் 8%, அப்போ டபிள்யூக்கு லெஃப்டில் 7 இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல டபிள்யூவை சவுத்துன்னு எடுத்தாலும் அது வராது, நார்த்துன்னு எடுத்தாலும் வராது. ஸோ இந்த கேஸ் ராங். ஓகேவா? ஸோ செகண்ட் கேஸ் பாருங்கள். டபிள்யூவை கண்டிப்பாக நம்ம நார்த் எடுக்க முடியாது, ஏன்னா விஎன் இந்த பர்சன் கான்சிக்யூட்டிவாக நார்த் ஃபேஸ் பண்ணுறனால இவங்க சவுத்து தான். ஸோ டபிள்யூக்கு லெஃப்டில் 3%னா யூக்கு லெஃப்டில் 4 இருக்கணும். ஸோ அப்போ யூ எங்கே போடலாம்? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ ரிமைனிங் பர்சன் யார் இன்னும் நம்ம யூஸ் பண்ணல? பி. ஸோ அந்த பியை இந்த இடத்துல போட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ பி அண்ட் கியூ என்ன டைரக்ஷன்? எஸ் ஆர் கண்டினியூஸாக சவுத்துங்கிறனால பி நார்த். பி நார்த்னா கியூ நார்த் டைரக்ஷன். ஸோ பிஎஸ் ஆர்வி யூ டபிள்யூ ஐஎன்எக்ஸ் டி கியூ தான் நமக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கப்பா. அதை ஒரு 6% இருக்காங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் பிலாங் பண்ணுறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பசில் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், கொஸ்டின் என்னங்கிறத செக் பண்ணலாம்.
ஓகே. ஸோ சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஒயிட் கலர் எந்த பர்சன் லைக் பண்ணுறாங்க, ஒயிட் கலர் லைக் பண்ணுற பர்சன் யார், அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஒயிட் கலர் லைக் பண்ணுற பர்சன் யார்? ஒயிட் கலர் லைக் பண்ணுற பர்சன் யாருப்பா? டைம் அப், 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் கலர் லைக் பண்ணுறது இ அண்ட் எந்த சிட்டி அப்படின்னா கல்கட்டா. அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டி வந்து பிளாக் கலர் லைக் பண்ணுறாங்க அண்ட் பூனே. ஸோ டிக்கான கலரும் சிட்டியும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இ நெய்தர் பிலாங்ஸ் டு சென்னை நார் பெங்களூர். சரியா? ஸோ இ வந்து சென்னையும் கிடையாது பெங்களூரும் கிடையாதுப்பா. பி பிலாங்ஸ் டு டெல்லி, பியோடைய சிட்டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏ லைக்ஸ் எய்தர் ரெட் ஆர் ஒயிட். ஸோ ஏக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஏ எய்தர் ரெட் லைக் பண்ணலாம் இல்லைன்னா ஒயிட் கலர் லைக் பண்ணலாம். த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு சென்னை டஸ் நாட் லைக் ப்ளூ கலர். ஸோ சென்னை வந்து ப்ளூ கலர் கிடையாது. ஓகேவா? ஒன் ஹூ லைக்ஸ் ஒயிட் கலர் நெய்தர் பிலாங்ஸ் டு பெங்களூர் நார் சென்னை. என்னையா சொல்லியிருக்காங்க? ஒயிட் கலர் வந்து பெங்களூரும் இல்லை சென்னையும் இல்லை. ஆல்ரெடி நமக்கு இ சென்னை கிடையாதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இ சென்னை இல்லை பெங்களூர் இல்லைங்கிறது தெரியும். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை அண்ட் பெங்களூர் வந்து ஒயிட் கலர் வராது. ஒன் ஹூ லைக்ஸ் கிரீன் கலர் பிலாங்ஸ் டு மும்பை. கிரீன் வந்து மும்பை. ஓகே. இஎன்எஃப் டசன்ட் லைக் ஆரஞ்சு கலர். ஸோ இஎஃப் ஆரஞ்சு கலர் கிடையாது. நெய்தர் இ நார் எஃப் லைக் கிரீன். ஸோ இஎன்எஃப் கிரீன் கலரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இஎன்எஃப் கிரீன் கிடையாது. சரியாப்பா? ஸோ அப்போ க்ரீன் இல்லைன்னா மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சிக்கு நம்ம க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக ஏக்கு நீங்கள் க்ரீன் எடுக்க முடியாது. ஏ எய்தர் ரெட் ஆர் ஒயிட். பிக்கு க்ரீன் சூஸ் பண்ண முடியாது, டெல்லி ஃபிக்ஸ் ஆகிருக்கிறனால. யாருக்கு க்ரீன் எடுக்கிறீங்களோ அவங்க தான் மும்பை. அப்போ சி தானே நமக்கு க்ரீன். சி க்ரீன், மும்பைன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இஎன்எஃப் ஆரஞ்சு இல்லை. அப்போ யாருக்கு ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ணலாம்? பிக்கு ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஏ எய்தர் ரெட் இல்லைன்னா ஒயிட்டு. சரியா? ஓகே. ஸோ இப்போ சிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. இ வந்து சென்னையும் இல்லை பெங்களூரும் இல்லை. எஃப்க்கு நான் சென்னை போடலாமா? எஃப் சென்னை இல்லைன்னா பெங்களூர் நான் சூஸ் பண்ணலாம். ஏ வந்து நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? சென்னை ஆர் பெங்களூர். ஓகே. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரீன் பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏக்கு ரெட் ஆர் ஒயிட் போடணும். இன்னும் ரிமைனிங் என்ன கலர் இருக்குது? ப்ளூ இருக்குது. ஸோ சென்னை வந்து ப்ளூ கிடையாதுன்னு பார்த்தோம். அதாவது இப்போ இயை நான் சென்னை எடுத்துக்க முடியாதுன்னா எஃப் தான் நான் சென்னை சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ப்ளூ கலர் போடணும்ல. ஏ வந்து ரெட்டோ ஒயிட்டோ தான், ப்ளூவெல்லாம் நம்ம அங்கே சூஸ் பண்ண முடியாது. ஸோ இ வந்து நான் சென்னை எடுத்துக்க முடியாது. ஸோ எஃப்பை வந்து நான் ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். சாரி, எஃப்ஐயும் நான் சென்னை எடுத்தேன்னா ப்ளூ சூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இக்கு வந்து ப்ளூ எடுத்துக்கிறோம் அண்ட் அங்கே சென்னை வராது. ஓகேவாப்பா? ஸோ யூஇ ப்ளூ அப்படின்னா இப்போ ஒயிட் கலர் ரெட் கலர். ஸோ ஒயிட் கண்டிப்பாக அப்போ இ ப்ளூ எடுத்தாச்சு. ஸோ இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ண முடியாது? சென்னை போட முடியாது ப்ளூ கலருக்கு. பெங்களூர் போடலாமா? இ பெங்களூர் கிடையாதுன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் கல்கட்டா. சாரி, ஒரே ஒரு நிமிஷம். ப்ளூ சென்னை ப்ளூ கிடையாது. கரெக்டாப்பா? ஸோ இ நம்ம சென்னை எடுத்துக்கக்கூடாது. கரெக்டு தானே? த பிலாங்ஸ் டு பெங்களூர். ஒயிட் கலர் நெய்தர் பிலாங்ஸ் டு பெங்களூர் நார் சென்னை. ஓகே. இ வந்து சென்னை கிடையாது, பெங்களூரும் கிடையாது. அப்போ இயை வந்து நம்ம ஒயிட்டுன்னு எடுக்கணும். ஏன்னா ஒயிட் சென்னையும் வராது பெங்களூரும் வராது.
இப்போ இங்கே சென்னை அண்ட் பெங்களூர் வராதுன்னா எய்தர் ஏ சென்னையாக இருந்ததுன்னா எஃப்ஐ பெங்களூர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ பெங்களூர்னு இருந்ததுன்னா எஃப்ஐ சென்னை எடுத்துக்கலாம். இது தவிர்த்து வேறு என்ன சிட்டி நம்மக்கிட்ட இருக்குது? கல்கட்டா. ஸோ ஒயிட் வந்து கல்கட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ ஒயிட் ஈக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால ஏ வந்து அப்போ ரெட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற கலர் என்னப்பா? ப்ளூவா? ஸோ எஃப் ப்ளூன்னு எடுத்துக்கலாமா? ப்ளூ சென்னை வராது, அப்போ ப்ளூவை பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டோம், ரெட்டை தான் சென்னைன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? சேம் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கா? கரெக்ட். ஓகே, அடுத்த சம்பா. சர்க்குலர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் 6% இருக்கிற மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஃபேஸிங் சென்டர். அண்ட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் லைக் பண்ணுறாங்க. ஸோ பர்சன் கம்மி தான், ஆனால் 2 வேரியபிள் சம். ஓகே, சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின், எம்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பர்சன் யார்? எம்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பர்சன் யார்? ஸோ இன்னும் ஒரு 36 செகண்ட்ஸ் இருக்குது, 3 மினிட்ஸ் ஆகுறதுக்கு. எம்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சன் யார்? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், டைம் அப் ஆனோடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டைம் அப். எம்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா கே. சரி, அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாமாப்பா? எம் சிட்ஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் எல். எல்லுக்கு இமீடியட் ரைட்டாக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் எம் போடுறீங்க. சரியா? ஒன் ஹூ லைக் ஆப்பிள் சிட் அட்ஜசன்ட் டு எம். எம்முக்கு அட்ஜசண்ட்டாக ஆப்பிள் போடணும். அது எய்தர் லெஃப்டாக இருக்கலாம் இல்லை ரைட்டாக இருக்கலாம். அதனால நமக்கு 2 பாசிபிலிட்டி. ஸோ எல்லுக்கு இமீடியட் ரைட்டில் ஒரு பர்சன், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் எம் போடணும். எம்மோட ரைட்டில் கூட நான் ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா எம்முக்கு லெஃப்டில் கூட நம்ம ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். த ஒன் ஹூ லைக் ஹானர் சிட்ஸ் எய்தர் அட்ஜசன்ட் டு எல் ஆர் எம் பட் நாட் அட்ஜசன்ட் டு போத். ஹானர் வந்து எல் ஆர் எம் யாராவது ஒருத்தருக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கணும், 2 பேருக்குமே கிடையாது. அப்போ எங்கே போட்டுக்கலாம்? கேஸ் 2ல் கண்டிப்பாக எல்லுக்கு அட்ஜசன்ட் தான் ஹானர் வரும். பட் ஃபர்ஸ்ட் கேஸில் எய்தர் எம்மோட லெஃப்டில் ஹானர் போடலாம், இல்லைன்னா எல்லோட ரைட்டில் போடலாமா? ஸோ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. கேஸ் 1க்கு மட்டும் எல், ஆப்பிள், எம் இருக்குது. ஸோ எய்தர் எம்முக்கு லெஃப்டில் ஹானர் போட்டுக்கலாம், இல்லைன்னா எல்லோட ரைட்டில் ஹானர் போட்டுக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி.
The one who likes Samsung is neither an immediate neighbor of Honor nor Apple. சாம்சங் வந்து ஹானர் அண்ட் ஆப்பிளுக்கு அட்ஜசன்ட் கிடையாது. சரியாப்பா? ஸோ இந்த பொசிஷனில் சாம்சங் வராது. ஆப்பிளுக்கு அட்ஜசன்ட்டும் சாம்சங் இல்லை. அப்போ இங்கே தான் சாம்சங். ஆப்பிளுக்கு அட்ஜசன்ட் சாம்சங் இல்லை, ஹானருக்கு அட்ஜசன்ட் இல்லை. அப்போ எல்லுக்கு ஆப்போசிட்டாக சாம்சங் போட்டுக்கிறீங்க. கேஸ் 2ல் பாருங்கப்பா, ஆப்பிளுக்கு அட்ஜசண்ட்டாக சாம்சங் போட முடியாது, ஹானருக்கு அட்ஜசண்ட்டாக போட முடியாது. கரெக்டாக? இப்போ இங்கே தான் சாம்சங் வருது. ஜே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஜே எங்கே வரணும்யா? கேக்கு செகண்ட் லெஃப்ட். ஜே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஸோ எது கரெக்டாக இருக்கும்? ஸோ நான் ஆப்பிள் கேன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஜே போட முடியும், இல்லை சாம்சங் எடுத்தாலும் போட முடியும். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. கேக்கு செகண்ட் லெஃப்டில் ஜே. ஜே நெய்தர் லைக்ஸ் ஆப்பிள் நார் ஹானர். ஜே ஆப்பிளும் கிடையாது, ஹானரும் கிடையாது. அப்போ இங்கே நான் கே ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஜே போட்டால் கேக்கு செகண்ட் லெஃப்ட் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. ஜே ஹானர் இல்லை, ஆப்பிள் இல்லை. ஸோ இந்த ஹானருக்கு அட்ஜசண்ட்டாக ஜே போட்டால் அது எம்முக்கு தான் செகண்ட் லெஃப்டாக இருக்குது. ஸோ இது பாசிபிள் இல்லை. சாம்சங்கை நான் ஜேன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஹானரை கேன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி செகண்ட் கேஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபுல்லாக முடிச்சுக்கலாமா? ஐ டு நாட் லைக் ஹானர். ஐ ஹானர் கிடையாது. அப்போ ஆப்பிளாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக? என் நெய்தர் லைக்ஸ் ஓப்போ நார் சாம்சங். ஓகே. விவோ வந்து ஐக்கு இமீடியட் ரைட்டு. அப்போ ஆப்பிள் ஐன்னு எடுத்துக்கிறோம், எல்ல விவோன்னு எடுத்தோன்னா ஐக்கு இமீடியட் ரைட்டில் விவோ. நோக்கியா வந்து ஐக்கு அட்ஜசன்ட் கிடையாது. அப்போ இந்த பிளேஸில் நோக்கியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எம் தான் ஓப்போன்னு ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரிமைனிங் பிளேஸில் என் போட்டுக்கலாமா? ஸோ அப்போ நமக்கான அரேஞ்ச்மெண்ட் இது கிடையாது, ராங் ஆயிருக்கு. ஐ ஹானர் கிடையாது, என் ஓப்போ சாம்சங் இல்லை, விவோ வந்து இமீடியட் ரைட் ஆஃப் ஐ. ஒன் ஹூ லைக்ஸ் நோக்கியா டசன்ட் சிட் அட்ஜசன்ட் டு ஐ. இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு, பட் இது ராங்னு சொல்லியிருக்காங்க. எந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜே சாம்சங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. தட் இஸ் அந்த சாம்சங் எல்லுக்கு இமீடியட் லெஃப்டாக இருக்குது. தட் இஸ் லாஸ்ட் கேஸ் தான்ப்பா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்ட் கேஸ் தான் ஃபைனல் ஆயிருக்கு. ஸோ என்ன பாயிண்ட், இந்த ஜே அண்ட் கே ஃபிக்ஸ் பண்ணுவோமா? ஜே வந்து சாம்சங்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. தட் இஸ் கேக்கு செகண்ட் லெஃப்ட். ஜே ஆப்பிளும் இல்லை, ஹானரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஐ ஹானர் கிடையாது. ஸோ ஆப்பிளாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பொசிஷனில் இருக்கலாம். பட் விவோ ஐக்கு இமீடியட் ரைட்டாக இருக்கணும்னா அப்போ ஐ ஆப்பிளாக இருந்தால் மட்டும்தான் எம்மை விவோன்னு சூஸ் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் பர்சன் என். ஸோ நோக்கியா ஐக்கு அட்ஜசன்ட் கிடையாது. அப்போ எல்ல நோக்கியான்னு சூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என் ஓப்போன்னு ஃபிக்ஸ் ஆகுது. செக் பண்ணி பாருங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் ஃபைனலாக இருக்குப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான லைவ் மார்க் தான் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்றைக்கி லைவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ரெகுலராக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் செஷன் எப்பயும் போல் இருக்கும். இன்றைக்கி ஒன் டே மட்டும் உங்களுக்கு லைவ் இல்லாமல் ப்ரீமியராக அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் லைவ் மார்க் சால்வ் பண்ணுற மாதிரி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் ஆஃபரில் இருக்குது. 855க்கு 12 months வேலிடிட்டியோட பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் crackvithjack.com வெப்சைட் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லைவ் என் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ.